டேல் ஸ்டெயின் ஏபி டிவிலியர்ஸ் அவரோட யூடியூப் சேனல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருமே வந்துட்டு ஐசிசி டோர்னமெண்ட்னு வந்தாலே சவுத் ஆப்பிரிக்காவை வந்துட்டு சோக்கர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாலே வந்துட்டு யார் சோக்கர்ஸ்னா வந்து நியூசிலாந்து தான். சவுத் ஆப்பிரிக்காவோட நியூசிலாந்து தான் ஐசிசி டோர்னமெண்ட்ல நிறைய ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ் விளையாடி இருக்காங்க. அவங்களும் சவுத் ஆப்பிரிக்காட்டும் ஒரு ட்ராஃபி வின் பண்ணல. 2 டீமுமே சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து WTC ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க. நியூசிலாந்து வந்துட்டு இந்தியா மேல ஜெயிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு ஆஸ்திரேலியா மேல ஜெயிச்சாங்க. அது தவிர்த்து T20 வேர்ல்டு கப், ஓடிஐ வேர்ல்டு கப் 2 டீமுமே ஜெயிக்கல. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல ஃபைனல்ல நியூசிலாந்து இன்னொரு ஃபைனல் தோத்தாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருக்க சோக்கர்ஸ் டேக் வந்துட்டு நியூசிலாந்துக்கு போவோம், டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு அவர் சொல்றாரு. ஏபி டிவிலியர்ஸோட சேனல்ல. அவருக்கு ஆதங்கத்துல இருந்திருப்பாரு. செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு நியூசிலாந்து மேல தோத்துனால. ஆமாங்க, அவர் சொல்லி நிஜம் தான். நியூசிலாந்து பாத்தீங்கன்னா 2015 ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனல்ல கூட தோத்துருக்காங்க. யார் மேல? ஆஸ்திரேலியா மேல. 2019 ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனல் இங்கிலாந்து மேல தோத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2021 T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்துட்டு ஆஸ்திரேலியா மேல தோத்துருக்காங்க. அவங்களும் நிறைய ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ் தோத்துருக்காங்க. நம்ம மேல கூட செமிஃபைனல்ல தோத்துருக்காங்க 2023 வேர்ல்டு கப் ஓடிஐ வேர்ல்டு கப்ல. நெக்ஸ்ட் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல் இல்ல, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ல நம்ம மேல தோத்துருக்காங்க அவங்க. இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் அவங்க தோத்துருக்காங்க. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நடக்க போற ஃபைனல்ல நியூசிலாந்து ஏதாவது வந்துட்டு இந்தியா மேல தோத்தாங்கன்னா சோக்கர்ஸ் டேக் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நியூசிலாந்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு.